வெல்கம் டு எம்எஸ்சி மேத்ஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தியரம் 8.2 கிராஃப் தியரியில் உள்ளது. இன் எ கிரிட்டிக்கல் கிராஃப் நோ வெர்டெக்ஸ் கட் இஸ் எ கிளிக். இதில் என்ன ப்ரூவ் பண்ண போனோம்னா இன் வெர்டிக்கல் கிராஃப் கிரிட்டிக்கல் கிராஃப் நோ வெர்டெக்ஸ் இஸ் நோ வெர்டெக்ஸ் கட் இஸ் எ கிளிக். கிரிட்டிக்கல் கிராஃப்னா என்னன்னு தெரியணும். கிரிட்டிக்கல் கிராஃப்னா இருக்கணும் எப்படி இருக்கணும்னா, நம்ம ஒரு சப்கிராஃப் எடுத்தோம்னா, ஒரு கிராஃப் எடுத்தோம்னா அதில் இப்போ நம்ம கலர்ஸ் கொடுக்கும்போது எப்படி கலர் கொடுப்போம்? இதுக்கு ஒரு கலர் கொடுப்போம், இந்த பிளேஸுக்கு ஒரு கலர் கொடுப்போம், இந்த பிளேஸுக்கு ஒரு கலர் கொடுப்போம். நம்ம அதில் சப்கிராஃப் எடுக்கும்போது அந்த சப்கிராஃபில் உள்ள கலர்ஸ் வந்து இந்த ஒரிஜினல் கிராஃபுக்கு உள்ள கலர்ஸை விட எப்படி இருக்கணும்? நமக்கு கம்மியாக இருக்கணும். அதான் வந்து நம்ம என்னென்னு செய்யணும், அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கிராஃபை தான் என்னென்னு சொல்லுவோம், கிரிட்டிக்கல் கிராஃப்னு சொல்லுவோம். அப்போ கிரிட்டிக்கல் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கிறோன்னா கிரிட்டிக்கல் கிராஃப்னு எடுக்கிறோம். கிரிட்டிக்கல் கிராஃப்னா எப்படி இருக்கணும்? ஒரு கிராஃப் எடுக்கிறோன்னா அந்த கிராஃபுக்கு நம்ம கலர்ஸ் கொடுக்கறது அந்த சப்கிராஃபுக்கு கொடுக்குற கலரை விட எப்படி இருக்கும்? கூடுதலாக இருக்கணும். அதில் உள்ள சப்கிராஃபுக்கு கொடுக்குற கலர்ஸை விட கூடுதல் கலர்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து கிரிட்டிக்கல் கிராஃப். நெக்ஸ்ட் வெட்டெக்ஸ் கட்டுனா நம்ம வெட்டெக்ஸ் எடுத்துருக்கோம், வெட்டெக்ஸ் கட்டு பிடிச்சிருக்கோம். இதில் வந்து வெட்டெக்ஸ் கட்டுனா இப்போ நம்ம இதில் வந்து ஒரு கிராஃப் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. இந்த ஒரு பெரிய ஒரு கிராஃப் இருக்குது, அந்த ஒரு பெரிய கிராஃப் இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் இந்த வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். இதை வந்து ரிமூவ் பண்ணுறேன். இந்த வெட்டெக்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகாது? நமக்கு இந்த கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகாது. ஸோ இதை என்னன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து கட் வெட்டெக்ஸ் கிடையாது. சப்போஸ் இதையும் நான் ரிமூவ் பண்ணுறேன், அடுத்து இதையும் நான் ரிமூவ் பண்ணுறேன்னா நமக்கு என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும்? இந்த பாயிண்ட்டும் மட்டும் இப்படி 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதை என்னன்னு சொல்லலாம், நம்ம வெட்டெக்ஸ் கட். அப்போ இந்த பாயிண்ட்டும் என்னது? வெட்டெக்ஸ். இந்த 2 பாயிண்ட்டையும் ரிமூவ் பண்ணும்போது தான் இந்த கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது. அப்படி இருந்து தான் இது என்னன்னு சொல்லுவோம், வெட்டெக்ஸ் கட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இதில் என்ன சொல்ல போகிறோன்னா, ஒரு கிரிட்டிக்கல் கிராஃபு, அந்த கிரிட்டிக்கல் கிராஃபில் நோ வெட்டெக்ஸ் கட்டு. அப்போ வெட்டெக்ஸ் கட்டு அதில் இருக்காதுன்னு மீனிங். வெட்டெக்ஸ் கட்டு இல்லைன்னா இது என்னன்னு சொல்லலாம், கிளிக்குன்னு நம்ம சொல்லலாம். கிரிட்டிக்கல் கிராஃபில் வெட்டெக்ஸ் கட்டே இல்லைன்னா அது என்னன்னு சொல்ல போகிறோம், கிளிக்குன்னா அந்த கிராஃப் எப்படி இருக்கணும்? கம்ப்ளீட் சப்கிராஃபாக இருக்கணும். சரியா? இது கம்ப்ளீட் கிராஃபாக இருக்கணும். கம்ப்ளீட் கிராஃபாக இருக்கக்கூடிய கிராஃபை தான் என்னன்னு சொல்லுவோம், கிளிக்குன்னு சொல்லுவோம். இது ப்ரூஃப். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கிராஃப் அசியூம் பண்ணுறோம். அது வந்து கிரிட்டிக்கல் கிராஃப்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். அசியூம் பண்ணிட்டு இனி என்ன சொல்லணும், அந்த கிரிட்டிக்கல் கிராஃபில் வந்து நோ வெட்டெக்ஸ் கட் இஸ் எ கிளிக்னு சொல்லணும். நோ வெட்டெக்ஸ் கட். அப்போ சப்போஸ் டு ப்ரூவ் தட் ஜி ஹாஸ் நோ வெட்டெக்ஸ் கட் இஸ் கிளிக்னு சொல்லணும். சப்போஸ் ஜி வந்து வெட்டெக்ஸ் கட், அதில் வந்து கட்டாயம் என்ன செய்கிறோம், வெட்டெக்ஸ் கட் இருக்குது அப்படின்னா மீனிங் என்னது? இதில் நான் 2 பாயிண்டை ரிமூவ் பண்ணும்போது அது டிஸ்கனெக்ட் ஆகுது. அப்படி இருந்ததுன்னா என்ன வரும்? 2 பாயிண்ட்டை நான் ரிமூவ் பண்ணும்போது டிஸ்கனெக்ட் ஆகுது. சப்போஸ் ஜி ஹேஸ் அ வெட்டெக்ஸ் கட், அந்த எஸ்ன்னு எடுத்துருக்கோம். நான் சொல்லி தந்தேன் அந்த பாயிண்டில் எஸ்ஸில் வந்து 2 பாயிண்ட்ஸ் சொல்லலாம், 3 பாயிண்ட்ஸ் சொல்லலாம், எத்தனை பாயிண்ட்ஸும் வரலாம். அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், அசியூம் தட் எஸ் இஸ் அ கிளிக். நம்ம என்ன சொல்லணும், நோ வெட்டெக்ஸ் கட் இஸ் அ கிளிக். சப்போஸ் வெட்டெக்ஸ் கட் இருக்குன்னு எடுத்தோம்னா கிளிக் இருக்கு கொண்டு வந்துடும். அசியூம் பண்ணுறோம் கிளிக் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணுறோம். அசியூம் தட் எஸ் இஸ் அ கிளிக் இருக்குதுன்னா அது ஒரு கம்ப்ளீட் சப்கிராஃபாக இருக்கும். இது வந்து ஒரு கம்ப்ளீட் கிராஃபாக இருக்கும். இது வந்து எஸ் வந்து எப்படி இருக்கும், கம்ப்ளீட் கிராஃபாக இருக்கும். இதில் வந்து இதுக்கு பக்கத்தில் வேறு இது இருக்கலாம். இதில் வந்து நம்ம 2 பாயிண்ட்ஸ் இதில் நம்ம ரிமூவ் பண்ணும்போது இங்கே காமனன்ஸ் வரும், இந்த காமனன்ஸும் வரும். அசியூம் தட் எஸ் இஸ் அ கிளிக் வந்து அசியூம் பண்ணியாச்சு. அந்த காமனன்ஸ் இருக்குது இல்லை, நான் வெட்டெக்ஸ் கட்டு இந்த பாயிண்ட்டையும் தான் வெட்டெக்ஸ் கட்டில் எடுத்திருக்கேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணும்போது இதுவும் ரிமூவ் ஆயாச்சுன்னா இது ஒரு காமனன் கிடைக்கும், இது ஒரு காமனன் கிடைக்கும், இதில் ஒரு காமனன் கிடைக்கும். அப்போ தனித்தனியாக காமனன்ஸ் கிடைக்கும். இப்போ அந்த காமனன்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துக்க, G1 G2 எக்ஸெட்ரா டு GNன்னு எடுத்துக்க. அந்த காமனன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எடுத்துருக்கோம், G1 G2 எக்ஸெட்ரா GNன்னு எடுத்துருக்கோம். இப்போ அந்த ஒரிஜினல் கிராஃபை நம்ம எப்படி இருக்குது, கிரிட்டிக்கல்னு சொல்லும்போது அதில் வந்து என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் கலர்ஸ் இருக்கும். ஓகேவா? நம்பர் ஆஃப் கலர்ஸ் இருக்கும். அதோட சப்கிராஃப் எடுக்கும்போது அது எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், அந்த ஒரிஜினல் கிராஃபோட சப்கிராஃபுக்கு எப்படி தான் இருக்கும், கலர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ இதில் இப்போ நம்ம ஒவ்வொரு சப்கிராஃபும் வந்து எடுக்கிறோம். இந்த பக்கம் ஒரு சப்கிராஃப் வருது, இதை G1 எடுத்துருக்கோம், இதை G2ன்னு எடுத்துருக்கோம். இந்த ஒவ்வொரு G1 G2 எல்லாம் எப்படி இருக்கும், K-1 கலரபிள். ஒன்று வந்து கம்மியாக இருக்கும், K-1 கலரபிள். அடுத்தது ஒவ்வொரு கிராஃபும் இது வந்து
கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால இந்த பக்கத்தில் இருக்க இதுவும் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கும், இதுவும் எப்படி தான் இருக்கும், நமக்கு கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ எஸ்ஸில் உள்ள அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், கிளிக்காக இருக்கும். எப்படி இருக்கும், நமக்கு கிளிக்காக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் எப்படி இருக்கும், கிளிக்காக இருக்கும். ஏன்னா அசியூம் எப்படி எடுத்திருக்கோம், எஸ் வந்து என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், கிளிக்குன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அசியூம் ஆல்சோ கேபிட்டல் எஸ் இஸ் கிளிக் பை அசம்ஷன். இப்போ எஸ்ல உள்ள காம்பனண்ட் எல்லாம் எத்தனை கலர்ஸ் இருக்குது, நமக்கு K-1 கலர்ஸ் இருக்குது. இப்போ என்ன இருக்குது, நமக்கு எஸ் வந்து கிளிக்குன்னு அசியூம் பண்ணிடுறோம். அசியூம் தட் எஸ் இஸ் கிளிக். நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், அசியூம் தட் எஸ் இஸ் கிளிக்குன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அடுத்தது த வெர்டிசஸ் ஆஃப் எஸ். எஸ் மஸ்ட் ரிசீவ். இதில் அந்த எஸ் காம்பனன்ட்ஸ் இருக்குதுல்ல, எஸ்ன்னு அந்த காம்பனன்ட்ஸ் எஸ்ல உள்ள அதை ரிமூவ் பண்ணி அந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ணுவோம். அந்த காம்பனன்ட்ஸ் நிறைய வரும். G1 G2 இந்த காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொன்று இதுவும் K-1 கலரபிள், இதுவும் K-1 கலரபிள், இது ஒவ்வொன்றும் K-1. அப்போ இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கும்போது இந்த எஸ் எப்படி தான் இருக்கும், நமக்கு K-1 கலரபிளாக இருக்கும். ஸோ ரீசன் என்னன்னா, இது கீழே எழுதியிருக்கு, K-1 கலரிங் ஆஃப் G1 G2 எக்ஸெட்ரா Gn விச் அக்ரி ஆன் எஸ். எஸ்ஸும் என்ன இருக்கும், நமக்கு K-1 கலரிங்காக இருக்கும். இந்த எஸ் எங்கே உள்ளது, இப்போ நமக்கு இந்த கிராஃப் ஜியில் உள்ளதாங்க எஸ். அப்போ இந்த எஸ் K-1 கலரிங்னு சொல்லும்போது இந்த ஜி வந்து எப்படி இருக்கும், நமக்கு ஜி வந்து K கிரிட்டிக்கல் கிராஃப். இந்த ஜி நமக்கு என்னென்ன ஆயிரும், நமக்கு K-1 கலரிங்னு வந்துடும். ஆனால் நமக்கு ஜி வந்து எப்படி தான் இருக்கணும், ஜியை வந்து எப்படி எடுத்திருக்கோம், கே கிரிட்டிக்கல் கிராஃப்னு இருக்கும். கே கிரிட்டிக்கல் கிராஃப்னா இதில் என்ன இருக்கும், எத்தனை கலர்ஸ் இருக்கும், கே கலர்ஸ் இருக்கும். ஆனால் நமக்கு இங்கே அசியூம் பண்ணி அந்த எஸ்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு எத்தனை கலர்ஸ் கிடைக்குது, எத்தனை கலர்ஸ் கிடைக்குது, K-1 கலர்ஸ் கிடைக்குது. ஆனால் அதனால் இந்த ஜி வந்து K-1 குரோமேட்டிக்னு சொன்னால் K-1 கலரபிள் இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அதுக்கு என்ன ஆகுது, நமக்கு K-1 கலரிங்னாகும் வருது. ஆனால் இங்கே நமக்கு அசம்ஷன் படி கே கலர்ஸ் தான் வரணும். ஸோ இது என்ன ஆகுது, நம்ம அசம்ஷன் வந்து ராங்கு. அப்படி இருந்ததுன்னா கட்டாயம் நோ வெட்டைஸ் கட்டு தான் எப்படி இருக்கும், வந்து கிளிக் ஆகிருக்கும். வெட்டைஸ் கட்டு வந்ததுன்னா அதில் என்ன இருக்காது, கிளிக் வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.